அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுலேந்திரா அவர்களை பேச அழைக்கிறேன். நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் இருக்கின்றோம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் அவர் மற்றபடி என்ன வேணால் பேசுகிறதுல ஒன்றும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, பேசட்டும். நான் சில விஷயங்கள் பேசாததை சொன்னார், கீழே இருந்தே சொல்லிட்டாங்க, நான் பேசலை. ஆனால் 2-3 தடவை ஒரு பழமொழி சொன்னார். அதிமுக திமுக ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள், ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் எதிர்த்து பேசுங்க, நிறைய கொள்கையோடு பேசுங்க, கொள்கை பிடிப்போடு பேசுங்க. ஆனால் ஒரு தேர்ன்னு ஒன்று இருந்தால் அச்சாணின்னு ஒன்று வேணும். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டாம், பதவியெல்லாம் வேண்டாம், ஆனால் எங்கள் கொள்கையெல்லாம் அப்படிங்கிறதுல ஒரு பழமொழி இருக்குது. அச்சாணி இல்லாத ஒரு தேர் இந்த முச்சாணி கூட முன்னாடி ஒரு 3 அடி கூட போகாது. இந்த ஏட்டு சுரக்காய் இருக்குல்ல, ஏட்டு சுரக்காய், அது கறிக்கு உதவாது. பேசிக்கிட்டே இருங்க, அதில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் எந்த கொள்கை வேணாலும் நீங்கள் பேசுங்க. எங்களை சொன்னதுனால நாங்கள் இந்த பழமொழியெல்லாம் பதிலுக்கு சொல்கிற மாதிரி உள்ள சூழல். கொள்கை பிடிப்போடு இருக்கின்றோம்னு சொல்லி எங்களை மட்டுமே பேசுகிறீங்க, பிஜேபியை பேசுகிறீங்க. ஈழத்தமிழனுக்காக என்று எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கு புரட்சி தலைவரை மாதிரி ஈழத்தமிழ் மக்களுக்கு உதவியவர் யாருமே கிடையாது. மறைந்த பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தை நோக்கி உதவிக்கரம் வேண்டும் என்று வந்த பொழுது தமிழன் நான் என்று தமிழ் என்று முழங்கிய மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்திக்கும் பொழுது வாய்மொழியும் வாய் சவடாலும் பேசி அனுப்பிவிட்டார். ஆனால் புரட்சி தலைவரை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன உதவி வேண்டும், எங்கள் தொப்புள் குடி உறவுகளை காப்பதற்கு என்ன வேண்டும் என்று அள்ளி கொடுத்த வள்ளல். பின்னால ராஜீவ்காந்தி அவர்கள் பின்னால நீங்க சொன்ன நாம் தமிழர் தான், திரு சீமான் அவர்கள் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்காக பரப்புரை எல்லாம் செஞ்சாங்க. இல்லை, நான் தான் எனக்கு 2011 பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னு நன்றியுடனோட சொன்னேனே. அதில் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்தது எங்கள் தலைமை, எங்களுடைய இந்த கழகத்தை ஆரம்பித்த தலைவர். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களை பேசும் பொழுது பல்வேறு விமர்சனங்களை சகோதரர்கள் வைத்தார்கள். குறிப்பாக அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஷானவாஸ் அவர்கள் பல விமர்சனங்களை செய்தார்கள். 3 கட்சிகளுக்கும் இந்த நிலையை சொல்கின்றேன். மன்மோகன் சிங் அவர்கள் யார் கட்டுப்பாட்டிலே இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த தலைமை கட்டுப்பாட்டிலே ஆட்சி நடத்தினார், இந்த வல்லமை மிக்க வல்லரசு நாட்டை வழி நடத்தினார் என்பது தெரியும். வரலாறுகளை யாரும் மறந்துவிட முடியாது என்பதற்காக அன்பு தம்பி டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ரொம்ப வரலாறு பின்னோக்கி பார்க்கலனாலும் 2024 தேர்தல் பரப்புரையில மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தமிழ்நாட்டை நடத்துகிறது மத்திய அரசுங்கிற விமர்சனம்லாம் அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுச்சு. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்திய விஷயங்கள் இன்றைக்கும் அவர்கள் செய்தால், இன்றைக்கும் கூட்டணியிலே இருந்தாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றோம் என்ற நிலைப்பாட்டில் மாறவில்லை. நீட்டை எதிர்க்கின்றோம் என்ற நிலைப்பாட்டில் மாறவில்லை. ஆனால் அதற்கு மாற்று வழி கண்டுபிடித்து அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திய தலைமைதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு, அண்ணன் EPS தலைமை. அதே மாதிரியாகவே நம்ம நிறைய வரலாற்று பிள்ளை பிஜேபி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொன்னார். நம்மளை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாரு, நம்ம பற்றி நம்ம நலனுக்காக அதிக அக்கறை காட்டுகிறாரு அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா. நான் ஒன்று தான் சொல்கிறேன், எங்களுடைய எதிரி, வாழ்நாள் எதிரி, என்றைக்கு இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்தது என்பதே திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தான்.
அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதுதான் எங்களுடைய எதிரி. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றால் அதற்கான ஆக்கப்பூர்வமான நிலையை எங்களுடைய தலைவர் எடுத்திருக்கின்றார். அதற்கு அடுத்தாற் போல நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யுங்கள், அதை நாங்கள் எதிர்கொண்டு அதை பார்த்து கொள்வோம். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு நாங்கள் அம்மாவாக புரட்சி தலைவராக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தால், ஒரு தீர்க்கதரிசியாக முடிவெடுத்தால் அது எவ்வளவு சரியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு அவர் ஏன் என்றைக்கு ஒரு கட்சி தன்னை அடையாளம் காட்டிய கட்சி அலுவலகத்தை காலால் எட்டி உடைத்த ஒருவரை கட்சியிலே சேர்க்க முடியாது என்ற உறுதியான கொள்கையோடு இருந்தவரை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுடைய பொக்கிஷம் கூட, எத்தனையோ விஷயங்கள் நடந்தது, அத்தனையையும் மனதிலே வைத்து இந்த கட்சி தொண்டர்களுக்கான கட்சி, அதை தொண்டர்களுக்காக வெளிநடத்துவோம், எந்த விதமான சமரசமும் இல்லை என்று எடுக்கக்கூடிய இந்த முடிவிலே சிப்பாய்களாக நாங்கள் பயணம் செய்து உங்கள் அத்தனை பேருடைய விமர்சனத்தையும் தவிடுபொடியாக்கி நாங்கள் முந்தி இந்த தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்போம், வெல்வது நாங்களே என்பதை சொல்லி, எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கல்லடி பட்டது காய்ச்ச மரம்தான் கல்லடிப்படும், அதையும் தாங்கிக் கொள்வோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திருமிகு கோகுலேந்திரா.